ஹேடா பெரிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? டுடே வந்துட்டு உயிரை பிரியாதே எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ போன பாட்டில் நம்ம ஜேகே நம்ம ஜிம்மனோட காலேஜுக்கு போயிருப்பான். அன்எக்ஸ்பெக்டாக தான் ஜிம்மனை பார்த்துருப்பான். ஸோ அப்போது ஜிம்மனை பார்த்துட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மன் கிட்ட பேசுறதுக்காக போயிருப்பான். ஸோ அதோட தான் என் பண்ணியிருப்பேன். ஸோ அதோடய கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் நம்ம ஜேகே தான் ஜிம்மன் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோய் அப்படின்ட்டு கூப்பிட்றான். ஜிம்மனும் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜேகே தான். நம்ம ஜிம்மன் ஒரு மாதிரி ஜேகேவை யாரா இவன் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறான். ஃபேஸை வச்சுட்டு ஒரு மாதிரி கோணிட்டு பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே திரும்பி அவன் பாட்டுக்கு முன்னாடி வந்து எதுவுமே பேசாமல் நடக்கிறான். எங்கள் ஜேகே தான் என்னடா இது கண்டுக்காம போகிறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஸோ என்ன பண்ணுறானா அப்படியே குடுக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நம்ம ஜிம்மன் முன்னாடி நிற்க ஜிம்மன் ஒரு மாதிரி பயந்துடுறான். என்னடா இவன் எப்படி வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரிக்கு ஜேகே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மன் முன்னாடி போய் நின்றுட்டு ஹாய் அப்படின்றான். நம்ம ஜிம்மனும் வந்துட்டு யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே வந்துட்டு எனது யாராவா என்னோடக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜிம்மனும் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணேன். ஜேகே வந்துட்டு என்னொன்னுக்கு ஞாபகம் இல்லையா நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட க்ளோஸ்அப்பில் போகிறான். அவன்கிட்ட ஃபேஸை வந்து முன்னாடி காட்டிட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போகிறான். ஜிம்மின் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஃபேஸை வந்து பின்னாடி எடுத்து போய் வேணும் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வரான் அப்படின்ற மாதிரி பார்த்து இருக்கான். ஸோ ஜேகே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வரும். நம்ம ஜிம்மனை கொஞ்சம் பார்க்குறான் யாரா இவன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது இது வந்துட்டு சர்ச்சில் பார்த்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஜிம்மனுக்கா ஜேகே வந்து யாருன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு வந்துட்டு செம்ம ஷாக்கு. இவனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்து ஜிம்மனோட என்ன க்ளோஸ்அப்பில் போயிட்டு என்ன அப்படின்ற மாதிரிக்கு அவனோட ஐப்ரோஸை மட்டும் ரேஸ் பண்ணுறான். ஜிம்மனுக்கா தள்ளிப்போ முதல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே பிடிச்சி அப்படியே தள்ளி விட ஜேகே வந்துட்டு என்ன ஞாபகம் வந்துட்டா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஜிம்மன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற? நான் என்னோடய அங்கிளோட காலேஜுக்கு வந்திருக்கேன். என்னது அங்கிளா? ஆமாம், இந்த காலேஜோட பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் ஜிம்மனுக்கா வாய்ஸ்லாம் அப்படியே வியர்ட் ஆகுது. ஏன்னா வந்துட்டு சர்ச்சில் வச்சு அந்த சொட்டை மண்டை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட அங்கிளை செம்மையாக திட்டிருப்பான். ஸோ அதை வந்துட்டு ஜேகே வந்துட்டு கேட்டிருப்பான் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஜிம்மனுக்கு ஞாபகம் வருது. இப்போது நம்ம ஜிம்மன் தான் ஐயோ போச்சு அன்றைக்கி நம்ம திட்டினது ஃபுல்லாக கேட்டிருப்பானோ. ஐயோ அங்கிளை தான் கழுவி வேற ஊற்றுருப்போம். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் வந்துட்டு ஒரு நாளே புலம்பிட்டு இருக்கான். ஜேகே வந்து லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவன் என்ன யோசிக்கிறான் அங்கிள்னு சொன்னதும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு அவன் அங்கிளை தான் வந்துட்டு எனக்கு அப்படி கழுவி ஊற்றிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கும் வந்து இப்போ புரிஞ்சு போச்சு. ஜேகே வந்துட்டு ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஜிம்மன் வந்துட்டு ஒன்றும் இல்லை நான் வந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப தடமாடுறான். ஜேகேயும் பார்க்குறான். ஜேகே வந்துட்டு ஜிம்மன் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் அவனுக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே சிரிச்சிட்டு ஏன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஒன்றும் இல்லை எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அங்கே எஸ்கேப் பார்க்க ஜேகே வந்துட்டு ஒரு நிமிஷம் ஏன்னா நீ இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா? ஜிம்மன் வந்து பார்த்துட்டேன். எதுக்கு கேட்குறீங்க? இல்லை எனக்கு அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் ஜிம்மனுக்கு தான் அப்படியே மனசுக்குள்ளாலே ஒருவேளை அன்றைக்கி அவன் அங்கிளை திட்டினதுக்கோ இல்லைன்னா அன்றைக்கி வேறு அவன் ஐஸ்கிரீமை கொட்டினான்னு சொல்லிட்டு அவனை கழுவி வேறு ஊற்றினோமே ஏதாச்சும் ரிவெஞ்ச் எடுக்க போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். ஜேகே வந்துட்டு என்னாச்சு? இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது ஸோ என்னால் வரலாம் முடியாது அப்படின்னு சொல்ல ஜேகே வந்துட்டு
ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு யோசிக்கிறான். ஏன்னா ஜேகேக்கு வந்து தெரியுது ஜிம்மின் வந்துட்டு போய் தான் சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு. ஜேகே வந்துட்டு ஜிம்மன் வேணும்னா நான் என் அக்கா கிட்ட வேணால் பேசட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜிம்மன் வந்துட்டு என்ன பேச போகிறீங்க உங்கள் அங்கிள் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் வந்து பதவிட்டு கேட்குறான். ஜேகே வந்துட்டு என்னாச்சு அப்படின்றான். ஜிம்மன் வந்துட்டு இல்லை உங்கள் அங்கிள் கிட்ட என்னத்தை பேச போகிறீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ மெதுவாக கேட்க, நம்ம ஜேகே வந்துட்டு இல்லை அங்கிள் கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் பேசணும், அதை விட எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிறாருப்ப. ஸோ அவரை வேற ஒரு பையன் திட்டிகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனுக்கு வந்து தெரிகிற மாதிரி அப்படி ஜிம்மனே சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மனுக்கு வந்து இங்கே வந்து அப்படியே பக்கு பக்குன்னு ஒரு மாதிரி அள்ள விடுது. ஆனால் இதெல்லாம் அப்படியே வீடாகுது. ஜேகே வந்து அதான் என் அங்கிள் கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க நம்ம ஜிம்மனா ஐயோ அப்படியெல்லாம் யார் சொன்னா, அவர் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டார், ஒரு ஸ்வீட்டான ப்ரொஃபஸர் ஸ்வீட்டான பிரின்சிபல்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அப்படியே சொல்லிட்டு சிம்மன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். எங்கள் ஜேகேக்கு வந்து சிரிப்பு தான் வருது. அப்படியே ஒரு மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். ஆனால் முடியல சிவன் பேசுறதெல்லாம் பார்த்தா. அப்படியா ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல ஜேகே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு கேட்டுட்ருக்கான். நம்ம ஜிம்மனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணேன். ஸோ நம்ம ஜேகே சரி இருந்தால் ஓகே தான், ஆனால் எனக்கு என்னமோ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர், என்னை திட்டுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கல்வி திட்டுறான், அதுதான் நான் அப்படின்னு நினச்சிட்டேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஜேகே சொல்ல எங்கள் ஜிம்மனுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜேகே வந்துட்டு சரி ஈவினிங் உனக்கு உண்மையாகவே ஒர்க்கா உன்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரிப்பீட் கேட்குறான். நம்ம ஜிம்மனும் வரமாட்டேன்னு சொன்னால் திரும்ப இந்த மாதிரி பேசுவானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஈவினிங் ஒர்க் தான், பட் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்கிறான். ஜேகே வந்துட்டு நிஜமாக வருவீங்களா? வரேங்க, நிஜமாக வரேன், ஆனால் இப்போ எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் கிளம்புறேன், ஈவினிங் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் இங்கே இப்போதைக்கு எஸ்கேப் ஆனால் போதும்டா அப்படி சொல்லிட்டு பாய் ஈவினிங் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே என்ன அப்படியே எஸ்கேப் ஆகுறான். எங்க நம்ம ஜெயிக்கலாம் அப்படியே வந்துட்டு ஜிம்மன் போகிறதே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் ஜேகே பின்னாடிலேருந்து மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. ஜேகே வந்துட்டு யாரா அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறோம். பார்த்தா நம்ம காயும் டேயும் அப்படியே ஓடிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஜேகேவும் என்னடா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கிட்ட போக நம்ம காய் தான் டே துரோகி இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, இன்னும் அங்கிள் கிட்ட மாட்டிவிட்டு அப்படி சொல்லிட்டு காய் வந்து திட்டிகிட்டு இருக்கான். ஜேகே வந்துட்டு இல்லைடா அன்னைக்கு அதில் ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையன் இங்கே இந்த மாதிரி இருந்துச்சு, அதுதான் பேசலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல டீ வந்துட்டு என்னது பையனா? ஆமாண்டா எனக்கு செஸ்ஸில் ஒரு பையனை பார்த்தேன், நீங்கள் என் கூட அந்த டைம் இருக்கல, ஸோ அந்த பையன் இங்கே இந்த மாதிரி இருந்துச்சு, அதுதான் வந்து பார்த்தா அந்த பையனே தான், அதுதான் அவன் கூட பேசிட்டு ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு கேட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்போ நம்ம காய் தான் அடைச்ச ஒரு பொண்ணை பார்த்து ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு கேட்டால் கூட பரவாயில்லடா, ஒரு பையனை பார்த்து ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கியே, ஐயோ உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு காய் வந்து சொல்கிறான். ஜேகே வந்துட்டு டே அடங்குறியா, உண்மையாக சொல்லணுன்னா என்ன ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பொண்ணுங்களுக்கு விட அந்த பையன் கொஞ்சம் ரொம்ப அழகாக தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல நம்ம டீ வந்துட்டு அப்படி காய்கிட்ட போயிட்டு மச்சான்
எனக்கு என்னமோ இது சரியாக பல்ல ஒரு மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு காய்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், கத்தி தான் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஜேகேக்கும் கேட்குது. ஜேகே வந்துட்டு என்னடா சொல்கிற, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா சொன்னேன், பொண்ணுங்களோட அந்த பையன் கொஞ்சம் அழகாக தான் இருந்தான், அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். அப்படியே இந்த சைட் நம்ம ஜிம்மனை காட்டினான். ஜிம்மன் வந்துட்டு அப்பா எப்படி அவன்கிட்ட வந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ் ரூமில் வந்து போயிட்டு அப்படியே உட்காடுறான். அப்போ வந்துட்டு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் அப்படியே வந்து பார்க்குறான், யாரா அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்ம சுகா தான். சுகா வந்துட்டு ஜிம்மன், நான் உன்னை இங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ என்னடானா கூட வந்து கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, நானும் உன்னை தேடி தேடி காலேஜ் போயிட்டேன்டா அப்படி சொல்லிட்டு கோர்ஸில் அப்படி கத்திகிட்டு இருக்கான். ஜிம்மன் வந்துட்டு அதெல்லாம் இல்லைடா, ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டேன், ஸோ அதுலேருந்து தப்பிச்சு வரச்சுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. சுகா வந்துட்டு என்னதுடா ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நீ பதறாத, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஒரு பைத்தியக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அவ்வளோ அப்படின்னு மாதிரி சொல்ல. பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டியா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கேட்குறான். அதெல்லாம் சொல்கிறேன்டா, பட் இப்போ அதுக்கு டைம் இல்லை, நான் சொல்கிறேன் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜிம்மனுக்கும் சுகாவுக்கும் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ 2 பேரும் வந்துட்டு அப்படி வந்து கிளாஸை கவனிச்சிட்ருக்காங்க. பட் நம்ம ஜிம்மன் வந்துட்டு அந்த கிளாஸை கவனிக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு சும்மா பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் வந்து பெருசாக அதை இன்ட்ரெஸ்ட்லாம் எடுக்கலை, ஏன்னா ஜிம்மன் வந்துட்டு படிப்பில் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸோ அதனால அப்பா தூக்கம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்துட்டுருக்கான். சுகா வந்துட்டு ஜிம்மனோட தலையில் போட்டு படிடா அப்படின்னு சொல்ல. ஜிம்மன் தான் இவங்க என்ன வேணால் பண்ண சொல்ல, ஆனால் படிக்க மட்டும் சொல்லாத, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, நீ விட்டு, எனக்கு தூக்கம் தான் வருது இவன் படிப்புக்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்கிறான். சுகா வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுற, எப்போ பார்த்தாலும் தூங்குற, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, படிக்கவே மாட்டேற, நீ படிக்கலைன்னா உங்கள் அப்பா அம்மா என்ன தாண்டா கேட்பாங்க, கொஞ்சம் படிடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கத்திகிட்டே இருக்கான். ஜிம்மன் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருது, போட நான் கொஞ்சம் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல. தூங்க போறியா, என்னதுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கத்திக்கிட்டே இருக்கான். ஜிம்மன் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அதை முடியாது, படிக்க மாட்டேன் போட அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டே இருக்கான். எங்கள் சுகா தான் ஐயோ அப்படி சொல்லிட்டு அவன் தலையிலே அடிச்சிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே வெளியே பார்த்தோன்னா நம்ம ஜேகே தான் அப்படியே காலேஜுக்கு வெளியே அப்படியே ஜிம்முனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எங்கே வந்துட்டு காயும் டேயும் அப்படியே புலம்பிகிட்டே இருக்காங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க, அதுதான் உன் அங்கிள் கிட்டலாம் பேசியாச்சுல, ஏன்னா இன்னும் இங்கேயே நின்றுட்டுருக்க, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் தான் கத்திகிட்டு இருக்கான். ஜேகே வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல அந்த பையனை ஈவினிங் வெளியே கூட்டி போகணும்னு சொன்னேன், என்னடா அதெல்லாம் கூட்டி போகலான்டா, காலேஜ் முடிய ரொம்ப நேரம் ஆகும்டா, அது வரைக்கும் இங்கேயா நின்றுட்டுருக்க போகிற, வாடா, அதுக்கப்புறம் வந்து கூட்டு போகலான்டா, இப்போ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் தான் வந்து கத்திகிட்டே இருக்கான். ஜேகே வந்துட்டு உன்னை யாருடா இங்கே இருக்க சொன்னது, நீ போடா, நான் அப்புறமா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். எங்கள் காய் தான் ஐயோ மச்சான், என்னால் முடியல மச்சான், என்னால் சுத்தமாக முடியல, வாடா நம்ம போகலாம், என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல, இவன் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், என்னமோ அந்த பையன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்கான்டா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாகுது, வா நம்ம போகலாம், இவன் கூட கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து கத்திட்டு அங்கேருந்து வந்துட்டு கூப்பிட்டு அப்படியே வந்து போகிறான். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஜேகே வந்து போகவே இல்லை, ஜிம்மனோட காலேஜ் முடிகிற வரைக்கும் அப்படியே வாசல்லே தான் நின்றுட்டுருக்கான், காலேஜ் வாசல்லையே. நம்ம ஜிம்மனுக்கு இதெல்லாம் தெரியாது, அவன் வந்துட்டு ஜேகே போயிட்டான், நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு காலேஜ் முடிஞ்சது வந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான் ஜிம்மன் இருந்துகிட்ருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியாது வெளியில் வந்துட்டு ஜேகே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகிட்டு நம்ம ஜிம்மனோட காலேஜ் வந்து முடியுது. ஜிம்மன் வந்துட்டு அப்படியே வந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு நம்ம சுகா கூட தான் அப்படியே பேசிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ அப்போ தான் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஜேகே மீட் பண்ணேன், இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எல்லாத்தையும் சுகா கிட்டே சொல்கிறான். சுகாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு, நான் உன் கூட தாண்டா இருந்தேன், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஜிம்மன் வந்துட்டு அதுவா, அதெல்லாம் நடந்துச்சுடா, நீ அந்த டைம் என் கூட எல்லாம் போயிட்ட, என்ன பண்ணுறது, நல்லா மாட்டிக்கிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஈவினிங் வேறு வெளியே போட்டு கூப்பிட்றான், அதனால தான்
எப்படியாச்சும் அவன் வரத்துக்குள்ள எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும். எப்படியும் வந்துட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஸோ இப்போ வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு சீக்கிரமாக இந்த காலேஜ் விட்டு எஸ்கேப் ஆகிடணும். அவன் வந்து பார்க்கும்போது நான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஜமே நான் வந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே பேசிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் ஜேகே வந்து நின்றுட்டுருக்கான். அதுவும் ஜேகே வந்து ஜிம்னை பார்த்துட்டான். பார்த்து அப்படியே ஹாய் அப்படி சொல்லிட்டு கையை மட்டும் காட்டிகிட்டு இருக்கான். எங்கள் ஜிம்மனுக்கு தான் இவன் என்ன போகலையா அப்படின்ற மாதிரி இருக்கா அவனுக்கு. அப்படியே வந்து அப்படியே வேடாக பார்த்துட்டே இருக்கான். அப்போ சுகா என்ன பேசிகிட்டு இருந்த பையன் அப்படியே அமைதியாயிட்டானே அப்படி சொல்லிட்டு டேய் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். ஜிம்மன் வந்துட்டு டே நான் சொன்னேன்ல அவன் அங்கே தானே நிற்கிறான் அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜெயிக்கவே காட்ட சுகாவை அப்படியே பார்க்குற யார்டா அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜெயிக்க நம்ம சுகா வந்து பார்த்துட்டு இதுதான் அந்த பையனா? ஆமாண்டா போயிருப்பான்னு நினச்சா இன்னும் இங்கே நிற்கிறான். அதோடு பார்த்துட்டாங்க வேறு இவங்கிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னே தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் வந்து தெரிதுன்னு முடிச்சிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஜேகே வேறு ஹாய் அப்படி சொல்லிட்டு கையை வேறு காட்டிகிட்டே இருக்கான். எங்கே நம்ம ஜிம்மனுக்கு என்ன பண்ணவே தெரில. இப்போ நம்ம சுகா தான் சரிடா நீ போ எதுவும் ஆக்காதுன்னு தான் நினைக்கிறான். நீ போயிட்டு என்ன தான் பேசிப்பாரு இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லி சமாளித்து என் கூட வந்துடு அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா வந்து சொல்கிறான். இப்போ ஜிம்மனுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா வந்து ஜேகே வந்து பார்த்துட்டான் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே கிட்டே போகிறான். ஜேகே வந்துட்டு ஹாய் அப்படி சொல்லிட்டு சொல்ல ஹாய் நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க போல். ஐயோ அதெல்லாம் இல்லை. இனிமேல் சொல்லணுன்னா நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சொல்லிட்டு போனீங்களா இவன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல சிவனுக்கே பெரிய ஷாக்கு. எந்த அப்படியே இப்போ மட்டும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம். எதுக்கு அவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கீங்க? இல்லை நீங்கள் வரேன்னு சொன்னீங்களே ஆனால் என்னால் போயிட்டு விரும்பிலாம் வர முடியாது. ஸோ அதனால் இங்கே வெயிட் பண்ணேன். அவ்வளோ நேரமாவா? ஆமாம் அவ்வளோ நேரமா எங்கே தான் இருந்தேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல ஜிம்மன் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்கும் பார்த்துட்ருக்கான். ஏன்னா கிட்டத்தட்ட காலேஜ் முடிய வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அவ்வளோ நேரம் ஜேகே அங்கே தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கே ஷாக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அப்படி பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்துட்டு சரி நம்ம போகலாமா? எங்கே போகிறோம்? எங்கன்னா நீங்களே சொல்லுங்களேன் எங்கே போகலான்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு காஃபி ஷாப் இருக்குது, நம்ம அங்கே போகலாமா? அங்கே எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல போகலாமே வாங்க போ அப்படி சொல்லிட்டு சரி வந்து கூப்பிட்றான். நம்ம ஜிம்மனும் ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறான். பிகாஸ் ஜிம்மன் வந்துட்டு ஏதாச்சும் சொல்லி தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் போயிருப்பான். பட் அவனுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே ஜிம்மனுக்கு வந்து மனசே வரல ஜேகே விட்டு போகிறதுக்கு. ஸோ அதனால் அவனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். ஸோ 2 பேரும் வந்து பைக்கெலாம் வந்து போகணும். ஸோ நம்ம ஜிம்மனுக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜிம்மன் வந்து ஜேகே பார்த்துட்டு நம்ம வேணால் நடந்தே போகலாமா? ஏன்னா அந்த காஃபி ஷாப் பக்கத்தில் தான் இருக்குது, எதுக்கு பைக்கில் போயிட்டு அப்படி சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்ல ஜேகே வந்துட்டு இல்லை பைக்லேயே போகலாமே, ஏன்னா நடந்து வந்தோன்னா பைக் வந்து எங்கேயே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பைக்லேயே போகலாமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்ல ஜிம்மனும் வந்து சரி ஓகே அப்படின்றான். ஸோ அப்படியே 2 பேரும் பைக்கில் வந்து போகிறாங்க. ஜிம்மன் ஒரு மாதிரியாகவே இருக்கான். பிகாஸ் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவே ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே இருக்கான். ஜேகே வந்து அவ்வளோ நேரம் நமக்காக வெயிட் பண்ணானா? நம்மளுக்காக இதுக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? நமக்கு இவனை வந்து யாருன்னே தெரியாது, அவனுக்கு என்ன யாருன்னே அவ்வளோவா தெரியாது, எதுக்கு நம்மளுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிக்கா நம்ம ஜிம்மனோட மைண்டில் வந்து போயிட்டே இருக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவே இருக்கானுக்கு. எங்கள் ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜிம்மன் கிட்ட ஜிம்மன் ஜேகே வந்து கூப்பிட்டேன். ஜிம்மன் அப்படி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்றான்.
அப்போது நம்ம ஜெய்க்கலாம் என்ன ஒரு மாதிரி சைலண்ட்டாக வர மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க ஜிமன் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டாப் பண்ணுங்கள் நம்ம வந்துட்டோம் காஃபி ஷாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் வந்து காத்தா. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறான். அது ரொம்ப சின்ன கடையாக இருக்குது. ஸோ அந்த பெரிய கடை மாதிரி இல்லாமல் குட்டியோண்டா ஒரு நார்மலான சின்ன கடையாக இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கு. ஜேகே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ்க்கு வரான். வந்து பார்க்குறான், அங்கே நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு. ஸோ அது வந்து ரொம்ப நார்மலாக அந்த மாதிரி இருக்குது. ஜேகே வந்துட்டு அப்படியே வந்து சும்மா பார்த்துட்டு, ஆமாம் இதுதான் நீ சொன்ன ப்ளேஸா? ஆமாம் நல்லா இருக்குல்ல, பார்த்தியா எவ்வளோ ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை எங்கள் ஃபுட்லாம் செம்மையாக இருக்கும் தெரியுமா. நான் தினமும் வந்து இங்கெல்லாம் ஏதாச்சும் சாப்பிடுவேன், செம்மையாக இருக்கும் ஃபுட் டேஸ்ட்டெல்லாம் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மனா சொல்கிறான். ஜிகே வந்து பார்த்துட்டு, ஓ இல்லை இதை விட ஒரு நல்ல காஃபி ஷாப்பாக உன்னை கூப்பிட்டு போயிருப்பேன், அதுதான். ஏன் இந்த ஷாப்புக்கு என்ன நல்லா தானே இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும், நீ வா ட்ரை பண்ணி பாரு அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்லலாம். ஜேகே வந்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு வரான். ஜிம்மனும் வந்துட்டு ஒரு குட்டி ஷாப்புக்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே வந்து காஃபியெல்லாம் அப்படியே ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ காஃபியெல்லாம் வருது. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படியே வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் எதுவுமே பேசலை. பட் ஜேகே வந்துட்டு ஜிம்மனை தான் பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மன் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே இது இல்லாமல் அப்படியே அவன் பாட்டுக்கு அப்படி ருசித்து அந்த காஃபியை வந்து ஒவ்வொரு சிப்பாக பண்ணிட்டுருக்கான். அந்த ஒவ்வொரு சிப்பையும் அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணி குடிக்கிறான். இதெல்லாம் வந்துட்டு ஜேகே வந்து பார்க்குறான், அவனுக்கு இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஜிம்மன் வந்துட்டு அவ்வளோ ரசித்து அந்த ஒவ்வொரு சிப்பாக அடிச்சிட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே சொல்லி அப்படியே வந்து ஒவ்வொரு சிப்பாக அடிச்சுட்டே இருக்கான். இதெல்லாத்தையும் ஜேகே வந்துட்டு வச்சு கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கான். ஜிம்மன் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த காஃபியை வந்து சிப் பண்ணிட்டு இப்போ சார் வந்து ஐஸையே ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஜேகே வந்து வச்ச கண்ணை எடுக்காமல் ஜிம்மனே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிம்மன்னா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே வந்துட்டு என்ன அப்புறம்? ஜிம்மன் இல்லை எனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி என்ன வெளியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஜேகே வந்துட்டு ஏன் ஏதாச்சும் முக்கியமான விஷயம் இருந்தால் தான் வெளியே கூட்டிகிட்டு வருவாங்களா? இல்லை அப்படி இல்லை, எனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு இப்படிலாம் வெளியே கூட்டி வந்து அதுதான் ஒரு மாதிரி ஏதாச்சும் விஷயமா இருக்குமோன்னு தோணுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்று என்கிட்ட பேசணும், நான் வெளியே கூட்டி வரணும்னு தோணுச்சு, அதனால தான். ஏன் உனக்கு அப்படியெல்லாம் தோணுது? இல்லை சும்மா தான். சும்மாவா? சும்மா தான். சரி வா அப்படி சொல்லிட்டு ஜேகேவை வந்து கூப்பிட ஜேகே வந்துட்டு எங்கே வாப்பா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே தர சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறான். ஸோ வந்து அந்த ஷாப்புக்கு வெளியே வந்துட்டு பக்கத்தில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே தான் ஒரு கடைக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகேக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா அவன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் அவன் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ அவன் வந்து என்ன தான் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ரிச்சான பையன் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டே இருக்க மாட்டான் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம். பட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்றான். அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, அதோட அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவனும் நல்லா சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ நம்ம ஜிம்மன் தான், ஆமாம் உன் பேர் என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். ஜேகே வந்துட்டு இவ்வளோ நேரமாக என் பேர் கூட தான் தெரியாமல் என் கூட சுற்றிட்டு இருந்தியா? ஆமாம்ப்பா உன் பேர் கேட்க மறந்துட்டேன், சரி சொல்லு உன் பேர் என்ன? ஜேகே வந்துட்டு என்னோடய பேர் சியான் ஜங்குக், ஷார்ட்டாக ஜேகேன்னு கூப்பிடுவாங்க. ஓ சூப்பர். என்னோட நேம் என்னன்னு கேளு. இல்லை என்னோட நேம் என்னன்னு கேளு. ஓ நேம் என்ன? பார்ச்சிமன்.
ஷார்ட்டாக ஜிம்மன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லிகிட்ருக்கான். ஜேகே வந்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இப்படியே வந்து கொஞ்சம் டைம்ஸ் வந்து போகுது. ஸோ இப்படியே வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் நல்லா சிங்க் ஆகுற மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாண்ட் வந்து க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே வந்து நைட் ஆகிட்டு ஸோ ஜேகே வந்து அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். அவன் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் வீட்டுக்கு போகிறான். அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா தான். ஜேகேவும் அப்படியே வந்து திரும்பி பார்க்குறான். இவ்வளோ நேரமாக அவ்வளோ ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். பட் அவங்க அப்பா பார்த்த அடுத்த செகண்ட் அவன் ஃபேஸ்லேருந்து அவ்வளோ ஸ்மைலுமே போச்சு. அப்படியே அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ ஸ்மைலுமே போச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க அப்பா பார்த்துட்ருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு ஜேகே இது என்ன டைம் ஜேகே, நீ தான் வீட்டுக்கு வர நேரமா அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா வந்துட்டு ஜேகே வந்து திட்டுறாங்க. ஜேகே எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கான். ஜேகேயோட அப்பா வந்து ஜேகே பிடிச்சி ரொம்ப திட்டுறாங்க. இதுதான் நீ வீட்டுக்கு வர டைமா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா வந்து திட்டிகிட்டே இருக்காரு. ஜேகே வந்துட்டு எதுவுமே பேசல, ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறான், சாரிப்பா இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறான். அவங்க அப்பா வந்துட்டு முறைச்சிட்டு அவர் கையில் வந்துட்டு ஒரு மாதிரி புக் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக வந்து கீழே தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே ஜேகேயை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே மேலே போகிறாரு. ஜேகே வந்து எதுவுமே பேசலை. அவன் ஃபேஸே வந்து டல்லாகிடுச்சு. வரும்போது எவ்வளோ ஃபேஸில் வந்து ஸ்மைல் இருந்துச்சோ இப்போ அந்த அளவுக்கு வந்து ஃபேஸில் வந்து டல்லாஸ் இருக்குது. ஸோ அவன் அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் அப்படியே அவனும் வந்துட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு திரும்பவும் நம்ம ஜிம்னோட காலேஜ் தான் போயிருக்கான். ஸோ போயிட்டு ஜிம்னோட கிளாஸ் வரைக்குமே வந்துட்டான். பட் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டு ஐயோ நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம், இன்றைக்கி என்ன ரீசன் சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கான். ஸோ யோசிச்சு அப்படியே முன்னுக்கு பார்த்தான். நீங்கள் ஜிம்மன் தான் கிளாஸை வந்துட்டு கட் அடிச்சுட்டு கிளாஸில் வந்துட்டு அந்த ஜன்னல் வழியெல்லாம் இருக்கும்ல விண்டோ சைடு, ஸோ அதால் வந்துட்டு எகிரி குதிச்சு வந்துட்டு கிளாஸை கட் பண்ணி வந்துட்டுருக்கான். இங்கே சுகம் இவன் தின்னவே மாட்டான், எவ்வளோ சொல்லி கிளாஸை கட் அடிச்சுட்டு போகிறான் பாரு அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு ஜிம்மனோட வந்துட்டு பேக் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு போடுறான் ஜன்னல் வழி. ஆகணும் அதை வந்து சரியாக போயிட்டு நம்ம ஜிம்மனோட தலையிலே படுது. அவன் வந்துட்டு பார்த்து போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து முன்னாடி பார்க்குறான். பார்த்தா ஜேகே தான் அப்படியே வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஜிம்மன் வந்துட்டு ஜேகே கிட்ட அப்படியே கொடுக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு ஹே நீ என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஜேகே வந்துட்டு அது 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 வந்து அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறது அப்படி சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே தடமாறிட்டுருக்கான். ஜிம்மன் வந்துட்டு சரி உனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கா, ஏன் எதுக்கு, இல்லை உனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் முடிச்சிட்டு வா, இன்றைக்கி நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மை வந்து கூப்பிடுறான். எங்கே ஜேகேவான் என்ன இவன் நீ டக்குன்னு கேட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ ஜேகே வந்துட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்ட்டான். ஸோ ஓகேடா பெரியஸ், நான் இதோட வந்து இந்த பாட்டை வந்து என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூம் போடுறேன். அண்டு இந்த பாட்டில் வந்து டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து ஜூம் போடுறேன் ஓகேவா. அப்புறம் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பின் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணிங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து பேசலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுப்பேன் ஓகேவா. ஸோ ஓகேண்ணா நெக்ஸ்ட் பண்ண ஜூம் போயிடுறேன். பை, see you, டேக் கேர்.